தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலே நம்மை கர்த்தர் முடிசூட்டி இந்த வாரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை எல்லா நெருக்கங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிற எல்லா வழிகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலேயும் 8 நாட்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்து இந்த 9வது நாளை காண செய்தாரே, அதற்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே நாம் 20ஆம் சங்கீதத்தின் 2வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 20 வசனம் 2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆதரிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோனிலிருந்து ஆதரிக்கிற தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல சஸ்டைன், ஸ்ட்ரென்த், சப்போர்ட், இந்த ஆதரவு, ஆதரிப்பார் என்கிற இந்த வார்த்தைக்கு வேதாகமத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சப்போர்ட், சஸ்டைன், ஸ்ட்ரென்த். கர்த்தர் சியோனிலிருந்து பலப்படுத்துவார், சியோனிலிருந்து உதவி செய்வார், சியோனிலிருந்து தாங்குவார். சியோனின் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு செய்திருக்கிற சகல நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் 6வது மாதத்தை காண செய்தீரே, இந்த 6வது மாதத்தின் 2வது ஆராதனையை காண செய்தீரே, இந்த 2வது ஆராதனையை 9ஆம் தேதியை காண செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கும் ஜீவன் தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோனிலிருந்து ஆதரிப்பாராக. கர்த்தர் யாக்கோபு சொல்லும்போது, என்னை பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையும் ஆதரித்த தேவன் என்று சொல்லுகிறார். யாக்கோபை தேவன் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் போஷித்தார். ஆங்கில வேதாகமம் அப்படிதான் சொல்லுகிறது. என்னை கர்த்தர் போஷித்தார், ஃபெட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அருமையாய் அவனை போஷித்ததை, நடத்தினதை, உடுத்துவித்ததை, அவனை சுமந்து வந்ததை தைரியமாய் சொல்லுகிறான். உங்களை என்னை கர்த்தர் சுமக்க வல்லவராயிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பேன். உனக்கும் எனக்கு கர்த்தர் பாதுகாப்பாய், அரணாய், கோட்டையாய், பறந்து காக்கிற பட்சியாய் நம்மை ஒரு தீமையும் அணுகாமல் காக்க வல்லவராயிருக்கிறார். பாரத்தை அவர் மேல் வைப்போம். என்னோட பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். ஓ, பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆதரிக்கிற கர்த்தர். இன்றைக்கு இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சியோனிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, சியோனிலிருந்து ஆதரிப்பு என்று கேட்டோம். 2வதாக 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலேயும் 134ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலேயும் நாம் படிக்கும்போது சியோனிலிருந்து ஆசீர்வாதம் வருகிறதை நமக்கு வாசிக்க முடியும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. 134:3 விதமாய் சொல்லுகிறது. 128ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்திலேயும் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆதரிப்பு மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோனின் ஆசீர்வாதம். தேவன் நம்மை சியோனின் ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைக்க விரும்புகிறார். சியோனின் ஆசீர்வாதம் என்ன?
சீயோனின் ஆசீர்வாதம் என்று சொல்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய நகரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அது நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே அவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம், ஒத்தாசை, நன்மை வருமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 50ஆம் சங்கீதத்திலே நாம் படிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். கர்த்தர் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிறார். அப்படியானால் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து, வடதிசையிலிருந்து, ஆராதனை கூடத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்லும்போது சீயோனின் நன்மைகளை குறித்து சில காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சீயோனுக்கு ஜனங்கள் ஓடி வருவார்களாம். ஏன் சீயோனுக்கு ஓடி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சீயோனிலிருந்து சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, மேன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்படியானால் சீயோனிலே ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. சீயோனிலிருந்து தான் எல்லா நன்மைகளும் புறப்படுகிறது. சீயோனிலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்காக பிரவாகித்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து இருந்தே அல்லாமல் வேற எங்கிருந்தும் நமக்கு நன்மை வருகிறதில்லை. இதைதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. கிழக்கிலிருந்து வராதாம், மேற்கிலிருந்து வராதாம், வனாந்திர திசையிலிருந்து வராதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஆசீர்வாதம் எங்கே இருந்து வருகிறது? 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசை. கிழக்கு என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேற்கு என்பது நமக்கு தெரியும். வனாந்திர திசை என்பது தென் திசை காண்பிக்கிறது. அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க இருந்தெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஜெயம் வராது, நன்மை வராது, ப்ரமோஷன் வராது, பாதுகாப்பு வராது. அவனுக்கு வடதிசையிலிருந்து மட்டும்தான், கிழக்கிலேயோ மேற்கிலேயோ வடக்கிலே தெற்கிலேயோ இருந்தல்ல, வடதிசையாம் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து, வடதிசையாம் சியோனிலிருந்து, வடதிசையாம் சர்வபூமியின் மகிழ்ச்சியாயிருக்கிற சியோனிலிருந்து, வடதிசையிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற செப்பனியா 3ஆம் அதிகாரம் யோவேல் 3 கடைசியிலே வாசிக்கிறது போல சியோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அருமையானவர்களே, சியோனுக்கு ஓடி வருவோம், ஆராதனை ஸ்தலத்திற்கு ஓடி வருவோம். கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட நன்மையினால் நிரப்புவாராம்? அவர்கள் வந்து கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, பலமான ஆகாரம், பலமுள்ள ஆகாரம். கர்த்தர் ஸ்தோத்திரம், மன்னாவினால் அல்ல, உச்சிதமான கோதுமைனாலே நம்மை போஷிக்கிறார். இது உபதேசத்தை காண்பிக்கிறது. பலமான ஆகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமான ஆகாரத்தை நாம் புசிக்கிறவர்களாயிருப்போம். உபதேசத்தை புசிக்கிறவர்களாயிருப்போம். மன்னாவை புசித்து புசித்து வனாந்தரத்திலே தான் இருந்தார்கள். ஆனால் சமூகத்து அப்பத்தை புசித்த எலியா தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்தான். அதுபோல நீங்களும் நானும் ஓய்வு நாள்தோறும் புதிய புதிய அப்பமாயிருக்கிற நல்ல தூதுகளை, அப்போஸ்தல உபதேசங்களை, ஜெய ஜீவியம் செய்கிற சத்தியங்களை, வெற்றி தருகிற சத்தியங்களை, பரிசுத்தத்திலே நம்மை கொண்டு போகிற சத்தியங்களை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போகிற உபதேசத்தை, கோதுமையை சியோனிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராதனை ஸ்தலம் மாத்திரமல்ல, தேவன் வாசம் பண்ணுகிற மாத்திரமல்ல, சியோனிலிருந்து உனக்கு நல்ல கோதுமையை கர்த்தர் தருகிறார்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பதறையோ கோதுமையிட பதறையே புசிக்க வேண்டியவன் அல்ல, பாலை மாத்திரம் குடிக்க வேண்டியவன் அல்ல. நீ தேறினவனாய் மாறும்படிக்கு, ஞான இருதயம் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு பலமான ஆகாரத்தை புசிப்போம். பலமான ஆகாரத்துக்கு நேராய் சியோனுக்கு வருவோம். அப்படிப்பட்ட உபதேசத்தை சியோன் இருந்து கொடுக்கிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறார் திராட்சரசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திராட்சரசம் கன்னியர்களை வளர்க்கும். சகரியாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திராட்சரசம் அங்கே கன்னியர்களை வளர்க்கும். கற்புள்ள கன்னிகையாக நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே கடைசி வார்த்தை, புது திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சியோனுக்கு ஓடி வருவோம். அப்போஸ்தல உபதேசத்தை மாத்திரமல்ல, தேவ அன்பினால் நிரப்பப்படுகிற ஜீவியம், தேவ அன்பினால நிரம்புகிற ஜீவியம். உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே அங்கே திராட்சரசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திராட்சரசத்தம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரத்திலே, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் ஆகையால் கன்னியர்கள் நேசிக்கிறார்கள், என்னை இழுத்துக்கொள்ளும். அங்கே சொல்லும்போது, நாங்கள் திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசத்தை நினைப்போம் என்று சொல்லுகிறார்கள். இந்த திராட்சரசம் தேவ அன்பை காண்பிக்கிறது, தேவனுடைய அன்பிலே களி கூறுவதை காண்பிக்கிறது, தேவனிலே மகிழ்ச்சியாயிருப்பதை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சியோனிலே வந்து தேவ அன்பினால, புது திராட்சரசத்தினால நீங்கள் நான் நிரப்பப்படுவோம். இந்த திராட்சரசத்திற்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. அது கன்னியர்களை வளர்க்குமாம். உங்களை என்னையும் பரிசுத்த கன்னிகையாக, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட கன்னிகையாக உங்களை என்னையும் இந்த திராட்சரசம் வளர்க்கும். இது தெய்வீக அன்பை, தேவனுடைய சிநேகத்தை இது காண்பிக்கிறது. என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது ஓடி வருவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உடைய நேசத்தை நினைப்போம். தேவனுடைய நேசத்தால நிரப்பப்படுகிற ஒரு ஜீவியம்தான் இந்த திராட்சரசத்தினுடைய அனுபவம். ஆம் பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்திலே, என்னுடைய ஜீவியத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சியோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தில் ஒன்று கோதுமை பலமான ஆகாரத்தை காண்பிக்கிறது. இரண்டாவதாக சியோனிலிருந்து வருகிற உச்சிதமான சியோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் திராட்சரசம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ அன்பினால நாம் நிரப்பப்படுவோம். அன்பினால நிரப்பப்படுகிற அந்த மனவாட்டியை போல அந்த அறைக்குள்ளே போவோம். ஆண்டவரே, அன்பினால நிரப்பும். ஆண்டவரே, அந்த அன்பினால கர்த்தர் நம்மை நிறைக்க 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 நாம் கன்னியர்களாய் மாறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே படிக்கும்போது, 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 12ஆம் வசனத்திலே, கன்னிகையா இருக்கிற ஒரு பெண்ணை தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் விவாகம் பண்ண வேண்டுமாம். ஆம் பிரியமானவர்களே, கற்பு குலைந்தவளையோ விதவையோ தள்ளப்பட்டவளையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் விவாகம் பண்ணாமல் கன்னிகையா இருக்கிற ஒரு பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டுமாம். இந்த பிரதான ஆசாரியன் யார் தெரியுமா? எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறான். இந்த பிரதான ஆசாரியன் இயேசு, இந்த பிரதான ஆசாரியன் இயேசு. இந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? கற்புள்ள கன்னிகையை அவர் விவாகம் பண்ண வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திராட்சரசம் கன்னியர்களை வளர்க்கும். இந்த தேவ அன்பினால நிரம்ப 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 உலக அன்பெல்லாம் மாயையாய் தோன்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் நேசமெல்லாம் விருதாவாய் தோன்றும். சியோனுக்கு ஓடி வருவோம். சியோனின் நன்மையினால், சியோனின் ஆசீர்வாதத்தால், கோதுமை திராட்சரசத்தால் நீங்கள் நானும் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். உலக அன்பு, மாம்ச அன்பு, லௌகிக அன்பு இதெல்லாம் விட்டு கிறிஸ்துவின் அன்பிலே மூழ்கி ஜீவிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. மூன்றாவதாக, சியோனிலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது எண்ணெய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது புது அபிஷேகத்தை காண்பிக்கிறது.
புது அபிஷேகத்தை 92ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்று 141ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே சொல்லுகிறான். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், அது என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டி நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, நீதிமானுடைய கொட்டுதல் கடிந்து கொண்டு பேசுகிற, தடவி பேசுகிறதல்ல, கடிந்து கொண்டு பேசுகிற உபதேசம் என்னையை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேண்டுமா? இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு வேணுமா? சியோனுக்கு வாருங்கள். சியோனிலே உங்களுக்காக எனக்காக ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவரும் கூட. மீண்டும் சொல்லுகிறேன், சியோனிலிருந்து ஆதரவு மட்டுமல்ல, உனக்கு சியோனிலிருந்து ஆசீர்வாதம் இருக்கிறது. ஓடிவா, ஓடிவா, கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடிவா. இந்த சியோன் கர்த்தருடைய சமூகத்தை காண்பிக்கிறது. பிரசங்கி 1:6 வாசிக்கிறோம், காற்று தெற்கே போய் சுழன்று சுழன்று அடித்து அது வடக்கேயும் சுற்றி தான் சுற்றின இடத்திற்கே திரும்ப வருமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மலையாள மொழிபெயர்ப்பிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்று தெற்கோட்டு சென்னு சுழன்று சுழன்று அடித்து வடக்கோட்டு திரிஞ்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தென் திசையிலே வறட்சியில் இருக்கிற உன்னை இந்த பரிசுத்த ஆகிய காற்று வடதிசைக்கு நேராய் உன்னை திருப்பி கொண்டு வரும், உன்னை திருப்பி கொண்டு வரும். இந்த காற்றுக்கு நேராய் இடம் கொடுப்போமாக, அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமாக, கடிந்து கொள்ளலின் உபதேசத்துக்கு இடம் கொடுப்போமாக. சியோனிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எண்ணெய், சியோனிலிருந்து கர்த்தர் திராட்சரசம், சியோனிலிருந்து கோதுமை, இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் சியோனில் இருக்கிறதாம். இங்கே வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டிகள், அதோடு மாத்திரமல்ல கன்றுக்குட்டிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி பலியின் சிந்தையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பலியாக்கப்படும்படியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாய் அவர் வந்தார், ஆட்டுக்குட்டியாய் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் மோரியா மலையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வேளையிலே ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கு கேட்டான், நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, தகப்பனே தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ சியோனுக்கு வந்தால் மட்டும்தான் உன்னை பலியாய் மாற்ற ஒப்பு கொடுக்க முடியும். சியோனுக்கு வராதவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியின் சிந்தை உடையவர்களாய் மாற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியாக்கப்படணும், நம்மை வெறுமையாக்கணும். கிறிஸ்துவின் உபதேசம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா ஜனங்களும் சுகபோகத்தை விரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு வீடு தருவார், மாளிகை தருவார், அதை தருவார், ஹெலிகாப்டர் தருவார், இப்படிலாம் சொல்லி ஏமாற்றப்படுகிற, வஞ்சிக்கப்படுகிற வேறே புதுமையான ஒரு உபதேசத்துக்கு, நூதன உபதேசத்துக்கு நேராக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சியோனுக்கு வருகிறவர்கள், கிறிஸ்துவிடத்தில் வருகிறவர்கள் விட்டவர்களாய், வெறுத்தவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியின் சிந்தையுடையவர்களாய், பாடுகளில் படுகிற சிந்தையுடையவர்களாய் இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியின் அனுபவம். இந்த ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும்? சியோனுக்கு வாருங்கள், சியோனுக்கு வாருங்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். இந்த மேன்மையான உபதேசம் நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, கன்றுக்குட்டிகளையும் கூட அங்கே கன்றுக்குட்டிகளுக்காக ஓடி வருவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது விருந்து செய்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தூதர்களுக்கு கொளுத்த கன்றுக்குட்டி கொண்டு வந்து அடித்து புசிக்க கொடுத்தான். போஜனம் புசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவியத்தில் மற்றவர்களுக்கு பங்குகளை கொடுக்கிற, விருந்து கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள உண்டாகட்டும். மகிழ்ச்சியாயிருக்கிற அனுபவத்தை, விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படுமாம் அனுபவத்தை காண்பிக்கிறது. உனக்குள்ளே ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய சகல சந்தோஷத்தால் கர்த்தர் உன்னை நிறைப்பாராக. அதனால்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் இந்த நன்மைகளுக்காக அவர்கள் சியோனுக்கு ஓடி வருவார்களாம். தேவ பிள்ளையே, உன் ஜீவியத்தில் கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோதுமையின் அனுபவம் இருக்கிறதா? மன்னாவின் அனுபவம் இருக்கிறதா? கோதுமை பலமான ஆகாரத்தை காண்பிக்கிறது, பலமான அப்பத்தை,
பலமான உபதேசத்தை புசிக்கிறாயா? எபிரேயர் 5:12 வாசித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டியவர்களுக்கு அவர்கள் மூல உபதேசத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்ததாம். அதனாலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எபிரேய சபை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளராத, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களால் நன்மை எது தீமை எது என்று அறிய முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆனபடினால்தான் அநேகர் குழந்தைகளாய் உபதேச பால் உண்கிற குழந்தைகளாய் திருவசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறதுனாலே உண்மையான சத்தியம் எது, மெய்யான சத்தியம் எது, எது உண்மையான போதனை என்று அறியாதவர்களாய், தெரியாதவர்களாய் அங்கெங்கே ஓடி அற்புதங்கள், அங்கே அற்புதம், இங்கே அற்புதம் எல்லாம் சொல்லி ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பலமான ஆகாரத்தை புசிக்க இன்னும் தேசத்திலே பிரதிஷ்டியுள்ள அப்போஸ்தலன்மார் உண்டு, தியாகமுள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு, ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய தூதுகளை கொடுக்கிற அப்போஸ்தலர் உண்டு, கடிந்து சிட்சிக்கிற நீதிமான்களின் போதனைகள் உண்டு. இப்படிப்பட்ட உபதேசத்துக்கு நேராய் சபையே நீ திரும்புவாயாக, நீ திரும்புவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், இந்த நன்மைகளுக்காக ஓடி வந்து அவருடைய ஆத்துமா எப்படி இருக்கிறதாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிறதா? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணுமா? செழிப்புள்ள ஜீவியம் செய்யணுமா? செழிப்புள்ள அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சியோனுக்கு ஓடி வா. சியோனிலிருந்து ஆதரிக்கிற கர்த்தர், சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இன்னொரு வாக்கு தத்தத்தையும் சொல்லுகிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாத்திரமல்ல, இனி நீ தோய்ந்து போவதில்லை, இனி நீ தோய்ந்து போவதில்லை. நீ வெக்ஸ் ஆயிர மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட, நீ மெலிந்து போக மாட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை. நீ தோய்ந்து மெலிந்து போக மாட்டாய். சியோனுக்கு வா. சியோனின் நன்மையினால் கர்த்தர் உன்னை நிறைப்பார். ஒன்று சியோனின் ஆதரவு, இரண்டாவது சியோனின் ஆசீர்வாதம், மூன்றாவதாக சியோனின் அபிஷேகத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் பிரசங்கத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 110 சங்கீதத்திலே நான் படிக்கும்போது, சங்கீதம் 110 2வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் சியோனிலிருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். கர்த்தர் சியோனிலிருந்து தம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீ சத்துக்களின் நடுவே ஆளுகை செய்யும், சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சியோனிலிருந்து அந்த வல்லமையின் செங்கோலை, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகம் என்று சொல்லலாம், இல்லாவிட்டால் ஆளுகை என்று கூட சொல்லலாம். ஆளுகையை, ரூல் ஓவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 10 வசனத்தில் படிக்கும்போது, செங்கோல் யூதாவை விட்டு, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்கி போவதில்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் சமாதான கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நீங்கள் நான் யூதாவாய் இருந்தால் அபிஷேகத்தின் செங்கோல், ஆளுகையின் செங்கோல் நம்மை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊரும் பிராணிகளை ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆளுகை செய்வதற்காகவே மனுஷனை படைத்தார். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை ஆளுகை செய்யட்டும். அது ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. பறவைகள், ஆகாயத்து பறவைகளை ஆண்டு கொள்ளணுமாம். இந்த மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள், நம்முடைய மனதிலே தோன்றுகிற பொல்லாத நல்ல பறக்கிற எண்ணங்கள், பறக்கிறதான நினைவுகளை ஆளுகை செய்யணும். தன் மனதை அடக்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உத்தமன் என்று படிக்கிறோம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன். அப்படியானால் மனதை ஆளுகை செய்வோம். அதோடு மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் மச்சங்கள் இருதயத்தின் ஆழத்தை காண்பிக்கிறது. இருதயத்தின் எண்ணங்களை ஆளுகை செய்கிற மனுஷராய் மாறுவோம். இதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். இதற்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தின் வல்லமையை தந்திருக்கிறார். யூதாவே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நீங்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். சியோனிலிருந்து ஆதரிப்பார், சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், சியோனிலிருந்து அபிஷேகிப்பார். சியோன் அபிஷேகத்தினாலே ஜெயம் பெறுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சந்திப்போம். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, சியோனிலிருந்து ஆதரிப்பார்,
சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், சியோனிலிருந்து ஆண்டவர் அபிஷேகிப்பார் என்று நான் படித்திருக்கிறோம். சியோனின் நன்மைகளால் எங்கள் ஜனத்தை நிரப்பும், எங்களை நிரப்பும். கிருபை நன்மை தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சியோனின் நன்மையினால் நிரப்புவாராக. God bless you. Praise the Lord. ஸ்தோத்திரம்.